பெண்களையும் இந்து மத அடையாளங்களையும் இழிவுபடுத்தி பேசிய அமைச்சர் பொன்முடியை கைது செய்ய வலியுறுத்தி நெல்லை டவுன் பகுதியில் இந்து முன்னணி அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் ஆர்ப்பாட்டத்திற்கு போலீசார் அனுமதி மறுத்ததால் அவர்களுடன் இந்து முன்னணியினர் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். அப்போது ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அமைச்சர் பொன்முடியை கண்டித்து அவரது சொந்த ஊரில் தடையை மீறி விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திராவிட இயக்க பொதுக்கூட்டத்தில் பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் பேசிய அமைச்சர் பொன்முடியை பதவியிலிருந்து நீக்க கோரி தமிழகம் முழுவதும் இந்து அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் விழுப்புரம் புதிய பஸ் நிலையம் அருகில் உள்ள நகராட்சி திடலில் இந்து பரிஷத் அமைப்பின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பொன்முடிக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. தொழிலாளர் நலத்துறையினருடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை என விசைத்தறி உரிமையாளர்கள் சங்கத்தினர் கூறியுள்ளனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை, திருப்பூரில் விசைத்தறி உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொழிலாளர் நலத்துறையினரும் விசைத்தறி உரிமையாளர்களும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த விசைத்தறி உரிமையாளர்கள் வேலைநிறுத்தம் தொடரும் என்றும் பேச்சுவார்த்தையில் சிறிதளவே முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும் கூறினர். இந்த பேச்சுவார்த்தையில் மட்டும்தான் எங்களுக்கு ஒரு சிறிய அளவு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. மேலும் நாங்கள் வைத்திருக்கிற கோரிக்கைக்கும் இந்த அவர்கள் ஜவுளி உற்பத்தியாளர் சொல்லக்கும் இன்னும் இடைவெளியுள்ளது. எனவே நாங்கள் கோவை, திருப்பூர் மாவட்ட நிர்வாகங்களும் தமிழக அரசும் தொழிலாளர் நலத்துறையும் ஜவுளி உற்பத்தியாளர்களை மீண்டும் அழைத்து நியாயமான ஒரு நியாயமான உயர்வை பெற்றுத்தர வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.